அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்தி ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுவதை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee. O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. மீகா 3 அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. மீகா chapter 3 verse 1 to 12 verse 1. நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலின் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவே அடுத்தது. And I said, here I pray you, O hands of Jacob, and you princes of the house of the Israel, it's not for you to can out judgment. வசனம் 2. ஆனாலும் நன்மையை விருத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இறங்குகிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இறங்குகிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி, who hate and the good and the love the evil, who of their and sheep from of them, and their and flesh from
of their bones. வசனம் 3. என் ஜனத்தின் சதையும் தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பனையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைகளுக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறவர்கள், who also eaten the flesh of the my people and flay their and skin from off them, and they bred their bones and kept them in the peace, as for the poor and as flesh within their children. வசனம் 4. இப்பொழுது அவர்கள் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களை காணபடியினால் அவர்கள் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தையே அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார்கள். Then shall they carry unto the Lord, but they will not hear them. He will even hide his face from them at that time, as they have the beware themselves here in their doings. வசனம் 5. தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களை இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தையும் மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், Thus said the Lord, and constrain the prophet that I make my people hear, that and beat with their teeth and carry peace, and he that protect not into their mouths, they even proper were against him. வசனம் 6. தரிசனங்களுக்கு கூடாத ராத்திரியும் குறிச்சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருள்கள் போகும். Therefore night shall be unto you, that he shall not have the vision, and it shall be dark unto you, that he shall not divine, and the sun shall go down over the prophet, and the day shall be dark over them. வசனம் 7. தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறிச்சொல்கிறவர்கள் நாய் உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லோரும் தங்கள் வாயை மூடுவார்கள். Then shall and the seers be the asmate, and the diviner continue they shall all cover their lips, for there is no answer of the God. வசனம் 8. நானே யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பும் பிட்டு இருக்கிறேன். But surely I am the fall of the power by the Spirit of the Lord, and of the judgment and the might to the declare unto the Jacob is the transgression, and to the Israel is the sin. வசனம் 9. நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி, Hear this, I pray you, he is of the house of the Jacob, and the princes of the house of the Israel, that an ever judgments and the provine all the equity. வசனம் 10. சியோனே இரத்தப்படியினாலும் எருசலேமே அநியாயத்தினாலும் கட்டு வைக்கிற யாக்கோபு வம்சத்துக்கு தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். There build up a Zion with the blood, and the Jerusalem with the impunity. வசனம் 11. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயத்தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறிச்சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரையே
சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவிலே இல்லையே, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். The heads thereof judge for the rewards, and the priests thereof teach for the year, and the prophets thereof divine. For the many hate a world they long. Upon the Lord and say is not the Lord. How among you no evil can come upon you. வசனம் 12. ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளி போல புலப்பட்டு எருசலேம் மண்மேடுகளைப் போலாகும். ஆலயத்தின் பர்வதம் கட்டு மேடுகளை பட்டு மேடுகளாய் போகும். Therefore shall and Zion, for yours shake be the plowed, as the field, and Jerusalem shall become heaps, and the mountain of the house of the high place of the forest. Amish book. Amish book. தொடர்ந்தார். அப்படியானால் ஜாய்ஸ் விரும்பினால் அவளும் உதவலாம். நான் உதவுகிறேன் என்று ஜாய்ஸ் சொன்னாள். குறிப்பாக என் மகள் இங்கே தூங்கினாள். நானும் அம்மாவும் தையல் வேலைக்கும் அழைப்பிதழ்களை எழுதுவதற்கும் உதவ முடியும். அந்த யோசனை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று எம்மா கிரேஸ் சொன்னாள். நீ என்ன நினைக்கிறாய்? லோரீன் நிமிர்ந்து பார்த்தபோது ரியான் உட்பட அறையில் இருந்த அனைவரின் கண்களும் மீண்டும் தன் மீது இருப்பதை உணர்ந்தான். அது நன்றாக இருக்கிறது. எது இதைவிடவும் நன்றாக இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். அவர்கள் இனிப்பு சாப்பிட்டு முடித்ததும் ரியான் மற்ற ஆண்களுடன் வெளியே சென்றுவிட வேண்டும். அப்போதுதான் அவளால் நிம்மதியாக மூச்சுவிட முடியும். Continued. Then Joyce can help, too, if she wants to. I do, Joyce said, especially if Maid Uchton can nap here. Ma'am and I could help with the sewing and writing out the invitations. I love that idea, Emma Grace said. What do you think, Laureen? When Laureen looked up, she sensed all the eyes in the room once again on her, including Ryan's. That sounds fine. She knew what would be more than fine, Ryan gathering outside with the other men when they finished dessert so she could catch her breath. அடுத்து பியானோ. கால் நோட்டு. இது ஒரு முழு நோட்டின் முக்கால் பங்கு, முக்கால் அல்லது 4/3 பங்காக அமைகிறது. முழு நோட்டுகள் ஒரு அரை நோட்டால் நீட்டிக்கப்படுகின்றன. அதனால் அவை ஒரு முழு நோட்டின் 3/2 பங்காக, 3/2 அல்லது ஒரு முழு நோட்டு மற்றும் அரை நோட்டாக மாறுகின்றன. முதல் புள்ளிக்கு அருகில் கூடுதல் புள்ளிகளை வைக்கலாம். மேலும் ஒவ்வொரு புள்ளியும் முந்தைய புள்ளியின் மதிப்பில் பாதியை அந்த நோட்டுடன் சேர்ப்பதை குறிக்கிறது.
புள்ளிகள் கொண்ட ஒரு அரை நோட்டு என்பது ஒரு கால் நோட்டு மற்றும் ஒரு எட்டாம் நோட்டை சேர்ப்பதை குறிக்கிறது. இது அந்த நோட்டின் மொத்த மதிப்பை ஒரு முழு நோட்டின் 7/8 பங்காக ஆக்குகிறது. கோட்பாட்டளவில் ஒரு நோட்டுடன் எத்தனை புள்ளிகளை சேர்க்கலாம் என்பதற்கு வரம்பு இல்லை, ஆனால் பெரும்பாலான இசைக்கோர்வைகளில் 3 புள்ளிகளுக்கு மேல் உள்ள நோட்டுகள் இடம்பெறுவதில்லை. இணைப்புக்கோடு ஒரு இணைப்புக்கோடு என்பது ஒரு இசைக்கோட்டில் ஒரே வரி அல்லது இடைவெளியில் உள்ள 2 நோட்டுகளை இணைக்கும் ஒரு வளைந்த கோடு ஆகும். இதன் பொருள், அந்த நோட்டு ஒரு முறை மட்டுமே வாசிக்கப்படும். ஆனால் 2 நோட்டுகளின் மொத்த கால அளவுக்கும் நீட்டித்து வாசிக்கப்படும். Quarter note, making it 3/4, 3/4, or 3/4 of a whole note. Whole notes are extended by a half note, so they become 3/2, 3/2, of a whole note or a whole note and a half. Additional dots can be placed beside the first one, and each dot represents half of the previous day's value added to the note. A half note with 2 dots means adding a quarter note and an eighth note, bringing the nation's total value to 7/8 of a whole note. Theoretically, there is no end to how many dots can be added to a note. But most musical compositions won't include notes with more than 3 dots. Ties. A tie is a curved line connecting 2 notes on the same line or space on a staff. It means the note will be played only once but held for the duration of. Consulate's books. இந்த புக்ஸ் மனித உரிமைகள் கால ஆண்டு. மனித உரிமைகள் புதிய தாராளமாய் மற்றும் ஐநாவின் சமநிலை சட்டம். ஹைடோ எஃப் கப்சாராத். ஐநாவின் உலகளவிய சுருக்கம். ஐநாவின் உலகளவிய மனித உரிமைகள் விதிமுறைகளை மேம்படுவதற்கு உரிமைகளின் யுகத்தை தொடங்குவதற்கு இணையாக புதிய தாராளமாயும் ஒரு போட்டி உலகளவிட விதிமுறையாக எடுத்தது. டேவிட் ஹார்வின் நுண்ணறிவு புதிய தாராளமாய் ஈடுபடுக்கு உரிமைகளின் களத்தை விட்டுக் கொடுக்காததாம் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஏனெனில் குறிப்பிட்ட சூழ்நிலையை எந்த உலகளவிய மற்றும் எந்த உரிமைகளை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் உலகளவிய கொள்கைகள் மற்றும் உரிமைகள் பற்றிய கருத்துக்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு போராட்டம் நடத்தப்பட வேண்டும். அடுத்து இந்த புக்கு தலையங்க கட்டுரை.
மக்கள் தொடர்பு காலாண்டு இதழ்கள். குளிர்கால இதழை ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் டாக்டர் டான் ஷான் கூட்டிய இயற்கை நுண்ணறிவு AI குறித்து அழைக்கப்பட்ட மன்றாட்டுடன் தொடங்குகிறோம். இதில் முன்னணி நிபுணர்கள் அல்காரிதம் ஊடகங்களின் நன்மை தீமைகள் குறித்து விவாதிக்கின்றனர் மற்றும் அல்காரிதம் சார்பு மற்றும் ஆன்லைன் தவறான தகவல்களை எதிர்ப்பதற்கான வழிகளை பற்றி விவாதிக்கின்றனர். இந்த கண்டுபிடிப்புகள் ஊடக நம்பகத்தன்மை உணர்வுகளை அதிகரிப்பதற்கான பயனுள்ள வழிகளை பற்றி நமது புரிதலுக்கு அடுத்து இந்த புக்கு அமெரிக்கா அனுபவம் ஒரு பத்திரிகை முறையாக நடத்தும் போது நூற்றங்கள் மேலும் தொடர்ந்து புதிய விஷயங்களை பற்றி சிந்திப்பதன் மூலம் அது புத்திசாலித்தனம் மற்றும் பயன்பாட்டிற்கான ஒரு வகையான சந்தையாக மாறும். ஆனால் கடந்த காலத்தை மீட்டு நிகழ்காலத்தை குணப்படுத்தக்கூடிய உன்னதமான மதிப்புகளை கொண்ட ஒரு முடிக்கட்டப்படாத திட்டமாக லான் பிராக்ஸ் எழுதுகிறார். இந்த திட்டம் இன்னும் முடிக்கப்படாமல் சிக்கி உள்ளது, ஆனால் அது தொடர வேண்டிய ஒரு திட்டமாகவே உள்ளது. இந்த பிரச்சனையின் வாதம் ஜெஃப்ரி கோல்பக். அடுத்து இந்த புக்ஸ் நடக்கிறது. இந்த வாரம் நமது என்ன பார்க்கிறோம், கேட்கிறோம், செய்கிறோம். ரொனோரியாரை பொறுத்தவரை ஒரு விவாதமான முதலாளித்துவம் ஆறுதலின் மூடுபனியில் வாழும் ஆப்பிள் கண்ணமுள்ள பொன்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் நாம் அவரது ஓவியங்களை பற்றி சிந்திக்கவும். ஆனால் மேயர்கள்
நூலகம், அருங்காட்சியகத்தில் பிப்ரவரி 8 வரை நடக்கின்ற அற்புதமான மற்றும் ஆச்சரியமான கண்காட்சி கொரோ கொரோனைய வரைபடங்கள் ஒரு கலைஞர்கள் இது அவரது செயல்முறைகளை நமக்கு காட்டுகிறது. 1876 ஆண்டுகளில் அவரது அற்புதமான பல்லாண்டு மௌலின் டி லா கிளேட் போன்ற வசீகரிக்கும் படங்களை கோரனியர் நமக்கு கொடுத்திருக்க முடியாது. மின் மாற்றவியல் உள்ள ஒரு நெரிசலான வெளிப்பாட்டு நடன மண்டபத்தின் அவரது பிரம்மாண்டமான இயக்க ஓவியம் வடிவத்தை பற்றி யாருக்கு தெரியாமலேயே ஓவியம் என் டேடி பண்ணுவார். ஆனால் பண்ண தெரியாது. வழங்கியதுக்கு மேடம் டி மேன்ட்ரெஸ்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் எபிசோட்ஸ் ஒரு தனித்துவமானது. மான்ஸ்டேஷனின் போட்டியாளர்கள் மருத்துவங்களின் இரண்டா கலையை பயன்படுத்தி ராஜ்யாவை சிக்க வைக்கத்தக்க குற்றச்சாட்டினர்கள் இறுதியில் அரசாண்ட திரவங்களை பரிமாற்றிக்கொள்வது பாதுகாப்பானது என்று மன்னர்கள் முடிவு செய்தனர். அந்த புக்கில் இன்னொரு பேஜ், கடைசி பேஜ். ஓகே, இன்னைக்கு ஒரு வழியாக எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போது தேயிலை பூண்டு, மலைப்பூண்டு, ஒன்று பெருசு எடுத்து வந்திருந்தாங்க. போன இடம் மேகமலை. அந்த லேண்டெலாம் எங்களுக்கு ஒரு காலத்தில் சொந்தமாக இருந்ததுன்னு எங்கள் மாமா போய் அந்த இடத்த பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு சொன்னாங்க. அந்த இடத்த நான் மைண்டில் வச்சுருந்தேன். அந்த இடத்தோட பேர் இன்னொரு பேரும் ஸ்ட்ரெம்மிங் புல்வெளி அப்படின்ற மாதிரி.